தமிழ்நாட்டில் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் பதிவாகும்னு முன்கூட்டியே நம்ம சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தோம். அதே போலவே மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் தொடங்கியாச்சு. ஆகவே பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை, தென் மாவட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மழை பொழிவு, எங்கு பார்த்தாலும் மழை பொழிவாக தீவிரமாகி வருகிறது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவும், அதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது பெய்ய தொடங்கும். இது ஏதோ தற்செயலாக பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது கிடையாது. முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எத்தனை நாட்களாக நம்ம இந்த தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழை விடாமல் நமக்கு பதிவாகும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வர்றதுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகி இருக்கும். தாழ்வான பகுதிகளில் கடும் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். ஆகவே இனி வரப்போகிற நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பாருங்க. நாள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் இனிமேல் நம்ம எதிர்பார்க்க முடியும். எங்கெல்லாம் இன்னும் மழை வராமல் இருக்கோ, தொடங்காமல் இருக்கோ, எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்குங்க. அதுதான் நம்ம மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களுக்குமே கனமழை உண்டு. தமிழ்நாட்டில் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். மழை இதுவரை சரியாக நமக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற இந்த 4-5 நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு, எங்கெல்லாம் அதி கனமழை பெய்யும், எங்கெல்லாம் கனமழை மட்டும் பதிவாகும், எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாருமே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் நம்ம மழை தேதிகள் சொல்கிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு தகவல் வெளிவரும். அதனால் நிறைய பேர் எப்போங்க மழை வரது யாருமே சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பல நாட்களாக நம்ம இந்த தேதியை குறிப்பிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் போய் முந்தைய வானிலை அறிக்கையெல்லாம் போய் கேளுங்க. எல்லாமே நம்ம முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுமே மிகவும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். 3 நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை தொடர்ந்து பதிவாகும். அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்க போகுது. தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். குறிப்பாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தாங்க அடுத்த டார்கெட்டு. ஏன்னா இந்த உள் மாவட்டங்கள் பகுதிகளில், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் ரொம்ப நாளாக மழை வரலன்னு சொல்லிட்டு இருந்த பகுதிகளும், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு இதுவரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். இதுவரைக்கும் சரிவராத மழை இல்லாத இடங்கள்ல அந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு கனமழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். ஏன்னா எத்தனை சென்டிமீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம்னா 10 to 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சராசரியாக நிறைய மாவட்டங்களில் நிச்சயம் பதிவாகும். ஏன்னா காலை நேரங்கள், பகல் நேரங்களில் மழை வராததை பார்த்துட்டு அவ்வளவுதான் மழை வராது போல அப்படின்னு நினச்சிடுறீங்க. அதுதாங்க கிடையாது. காலை நேரங்கள், பகல் நேரங்கள் வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. அதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் வானமேகமூட்டமாக இருக்குது, சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் வருகிறத பார்க்குறோம். ஆனால் மாலை 4 மணிலிருந்தே நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க தொடங்கிறோம். மதியம் 2 மணிக்கு மேலேயே மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். மாலை 4 மணிலிருந்து மழை பெய்ய தொடங்கிறோம். அதனால் தயவு செய்து உஷாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையில் நமக்கு சிக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 முதல் 90% வரைக்கும் உறுதியாக மழை பெய்யும். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழகம். வட தமிழகம்னு சொன்னால் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் 2 பகுதிகளுமே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பகுதி. முதலாவதாக உள் மாவட்டங்கள் பார்த்துடலாங்க. முதல் மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்க்கலாம். செங்கம், ஆரணி, சேத்பட்டு இங்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்க போது. வந்தவாசிலாம் கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு. திருவண்ணாமலை நகர பகுதிகள், கீழ்பெண்ணாத்தூர், ஜமுனா மரத்தூர், சாத்தனூர் அணை இது போன்ற இடங்களில் கடுமையான மழை வாய்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கு. அதே மாதிரி வேலூர், காட்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உள் மாவட்டத்தில் மழை சரியாக வரலன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய மழை வாய்ப்பு இருக்குது, உஷாராகிடுங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மாவட்டமும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும். பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்புகள்
பதிவாகும். 5லிருந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலேயே சில மாவட்டங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் மழை பொழிவுல. அதே மாரி கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள். இந்த 4 மாவட்டத்திலும் மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும், சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும். இந்த சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மழை இருக்கும். காலை பகல்ல பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி வரும் நாட்கள் ரொம்பவே மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போகிற நாட்கள். ஒரு நவம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிவு, வடகிழக்கு பருவமழை, அந்த மழை காலங்களில் எப்படி நம்ம மழை வாய்ப்பை பார்ப்போமோ அது போலவே இப்போ அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் இருக்கும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நிலவ வாய்ப்பு இருக்கு. ஆகவே வட தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இன்று முதல் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது நீங்க பார்ப்பீங்க. ஏற்கனவே சில இடங்கள்ல நமக்கு மழை பெய்யாம கிடையாது, ஆங்காங்கே நமக்கு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் மற்ற மாவட்டத்திற்கும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தென் தமிழகத்தில் அநேக இடங்கள்ல மாலை இரவுல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு எல்லா இடங்களிலும் மழை வரும். அதனால ஊர் பேரை சொல்லலைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மாவட்டம் முழுவதும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா நம்ம விருதுநகர் மாவட்டத்துல, சிவகங்கை, குறிப்பா சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக காணப்படும் நண்பர்களே. ஆகவே இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகிறோம். சில இடங்களில் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சியெல்லாம் அதி கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி பார்க்கறதுக்கு முன்பதாக டெல்டா மாவட்டங்கள் பற்றியும் சொல்லிடுறோம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாக போகுது. அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை தொடரும். ஏற்கனவே விட்டு விட்டு அவ்வப்போது புதுக்கோட்டை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளியில சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. விட்டு விட்டு நமக்கு மழை வருகிறத பார்க்கிறோம். இனி வரும் நாட்கள் ஒரு தொடர் கனமழை பொழிவாகவே எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சியில் அந்த மலை பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் அதி கனமழை எச்சரிக்கையான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் நீலகிரி மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, அந்த 2 மலை பகுதிகளும் சற்றே கவனமாக இருந்துக்கோங்க. அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. அதே மாதிரி தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து நீடிக்கும். குற்றாலம் போன்ற அருவிகளுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா சற்றென்று வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருப்பரப்பு அணை, பேச்சிப்பாறை, புத்தன் அணை, சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் சொல்லியிருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலும் மழை பெய்ய தான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் மழை வராது. படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களுமாக ஒவ்வொரு நாளும் தீவிரமாகும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.